ஹலோ ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ பேர் வந்து வேன் வேன். அப்போ அவள் மனசில் நினைக்கிறா, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. காசு இருக்குது, பணம் இருக்குது, நகை நட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்னோட ஹஸ்பண்ட். அவரோட மனசை மட்டும் என்னால் ஜெயிக்கவே முடியல. அவரோட பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு 3rd ஆனிவர்சரி. ஆனால் இன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு வரல. இப்போ நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வேற பொண்ணு கூட ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட மனசே உடஞ்சு போயிடுது. உடனே அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரான். நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போதே அவன் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் வந்து அதை தடுத்து நிறுத்தி, இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி, அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, நான் கூட நினைச்சேன் நீ எப்பவும் இதுக்கு தானே கூப்பிடுவேன், அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது, எதுக்கு இப்படி பேசுறீங்க? பாட்டி அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்படுறாங்க, அதை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு கேட்க, சும்மா வாய மூடி, எப்போ பார்த்தாலும் என் பாட்டி பேரை சொல்லி என் வாய அடிச்சுட்டே இருக்க. நீ பாட்டிக்கு என்ன மந்திரம் போட்டியே தெரில, அவங்க ஒன்றை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. உன்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு, அப்படியா எனக்கு பிடிக்கலையா, அப்போ வாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவரும் கிளம்பிறாரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. மறுநாள் காலையில ஹீரோ வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு. அப்ப சர்வெண்ட்டை வந்து எங்க ஹீரோயின்னு கேட்கும்போது, அதுக்கு சர்வெண்ட்டும் அவங்க வெளியில போயிருக்காங்க, போகும்போது இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, அந்த கிஃப்ட் வாங்கும்போது அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கலன்னு சொல்றாரு, ஆனா கிஃப்ட் வாங்கக்குள்ள சந்தோஷமா இருக்காரு. என்ன அவர் மனசுல இருக்குன்னே தெரியல. அப்படியே அவர் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்து ஹீரோ செம்மையா கோவப்படுறாரு. எவ்வளவு தைரியம் இவளுக்கு, என்ன விட்டுட்டே போவாளா, இவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்றாரு. ஹீரோயினும் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கேங்கும் போது, ஆமா நீங்க தானே டிவோர்ஸ் கேட்டீங்க, இனிமே ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அவ கால் கட் பண்ணிரா. இங்க ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படியே ஹீரோட போட்டோ கையில வச்சுக்கிட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன உங்களுக்கு பிடிக்கலையே, உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை தானே பிடிச்சிருக்கு, அப்போ உங்க வாழ்க்கை விட்டு போறது தான் சரின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை தேட சொல்லியிருப்பாரு போல. அவர் அசிஸ்டன்ட் சொல்றாரு, இந்த மாதிரி மேடமை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்ல, ஹீரோவுக்கும் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல, ஆனா ஹீரோயின் கிட்ட எதுக்காக அப்படி பேசினாருன்னு தெரியல. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, இந்த மாதிரி டிசைனர் கிட்ட நீங்க ஒரு நெக்லஸ் வாங்க ட்ரை பண்ணீங்களே, அந்த ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, அது ஆனிவர்சரி கிஃப்டா மேடம்காக நீங்க ஆர்டர் பண்ணீங்க, இப்ப ஆனா மேடமே இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. மறுநாள் ஹீரோயின் வந்து ஒரு மாலுக்கு வராங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அவ பேர் லில்லி. இவ தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு ஹீரோ ஒரு பொண்ணு கூட போயிருப்பார்ல, அந்த பொண்ணு. அவளும் வந்து இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினும், நான் எதுக்கோ வந்தேன், உனக்கு என்ன, உன் வேலையை பாருன்னு சொல்ல, சரி சரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால ஹீரோ என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதுக்காக நாங்க மோதிரம் வாங்கத்தான் இந்த கடைக்கே வந்தேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோயின் கோவமே படல. ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் போல. இங்க பாரு, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் உள்ள போறங்கும் போது என்ன பண்ண போற, நீ ஹீரோட காசை கரைக்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ண வந்தியாங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும், நான் ஒன்னும் இங்க ஷாப்பிங் பண்ண வரல, நான் இங்க இன்டர்வியூக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் வந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் வந்து மிஸ்டர் ஹூ. இவர் தான் அந்த மாலோட ஓனர். அப்ப ஹீரோயினும், சாரி சார் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லும் போது, அதுக்கு அவரும், இந்த மாதிரி லேட்டா வரதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, டைம் ஒன்று வச்சா அது படி கரெக்டா வரணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயினும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. அப்ப அவர் ஹீரோயின் கிட்ட வந்து அக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பதான் தெரியுது இவர் ஹீரோயினோட தம்பி. ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருக்காரு ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணுன்னு. ஆனா ஹீரோயின் வந்து பெரிய பணக்காரி. ஹீரோ கிட்ட ஹைட் பண்ணிட்டு அவள் நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தம்பிக்காரன் வந்து அக்காவை பாசமலையில கொஞ்சிட்டு இருக்கான். அக்கா ஏங்கா அப்படி பண்ண, நீ சொன்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமா சொல்ல போறேன்னு, ஆனா சொல்றேன்னு சொல்லி 3 வருஷமா சொல்லாம எங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம உன்னை பார்க்க விடாம பண்ணிட்டியேக்கா, எதுக்குக்கா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு கேட்க, சரி விடுடா, இப்பதான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே, இனி உன் கூட தான் இருக்க போறேன், என்ன உங்க ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு வேலை தருவியான்னு சொல்லி ஹீரோயின் கலாய்ச்சிட்டு இருக்க, என்னக்கா இப்படி சொல்லிட்ட, இந்த ஆஃபீஸோட ஓனரே நீ தானே, உனக்கு இல்லாதான் சொல்லி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்தக்கா இந்த கார்டை வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது, அந்த ஆக்ஷன் உள்ள பொருள் எல்லாத்தையும் போய் வாங்கி நீ ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த கார்டை வாங்கிக்கிட்டு ஆக்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த லில்லியும் ஹீரோ வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து புரிஞ்சிக்கவே முடியல, இந்த லில்லி ஹீரோக்கு யாருன்னு தெரியல. அப்ப
லில்லி சும்மா இல்லாம என்ன மேடம் இங்க என்ன பண்றீங்க, என்ன நீங்களே ஒரு ஏழை பொண்ணு இங்க ஆக்ஷன்ல வந்து என்ன பொருளா வாங்க போறீங்கன்னு சொல்லி அவ கலாய்ச்சிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் அவ சொல்ற எதையும் கண்டுக்கல, நீ ஏதாவது பேசிட்டு போடிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகாத மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு லில்லி பேசாம போய் உட்காருன்னு சொல்லி அவ வாயை அடைக்கிறாரு. ஆனா லில்லி சும்மாவே இருக்க மாட்டா. சும்மா ஹீரோயினை வம்பு வளர்க்கணுங்கிறதுக்காகவே எந்த மேன் கூட வந்திருக்க, யார் கூட இப்ப காசை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோக்கு செமக்கும் வருது. கொஞ்சமாவது வாயை மூடிட்டு உட்காரியான்னு கேட்க அப்படியே அங்க ஆக்ஷன் ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு வலையில தான் ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க. லில்லியும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிறாங்க. லில்லி 10 மில்லியன் வரைக்கும் அதை கொண்டு போயிட்டா. அப்ப பின்னாடி உள்ளவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த வளையல் வந்து 1 மில்லியன் கூட ஒர்த்து கிடையாது, ஆனா இவ 10 மில்லியனுக்கு கொண்டு போயிருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப அப்பதான் தெரியுது ஹீரோயின் வேணும்னு லில்லியை மாட்டி விட்டுருக்காங்க, காசு நிறைய கொடுத்து வாங்கிட்டோன்னு. இதை கேட்டு லில்லி கோவப்பட்டு நீ வேணும் தானே எல்லாமே சரின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை போட, அதுக்கு ஹீரோயினும் கூலா நீ வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி வாயை அடைச்சிடுறாங்க. அப்ப அங்க ஒரு நெக்லஸ் ஏலத்துக்கு விடுறாங்க. அந்த நெக்லஸ் எதுனா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஆர்டர் பண்ணிருப்பார்ல, அது அவர் ஒரு கோவத்துல ஏலத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டாரு போல. அதைத்தான் இப்போ ஏலத்துல விட போறாங்க. அப்ப அந்த நெக்லஸை பத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி இது மிகப்பெரிய டிசைனர் ஈயால டிசைன் பண்ணப்பட்டது. இந்த நெக்லஸ் ஹீரோ வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக கஷ்டப்பட்டு செய்ய சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ என்னன்னு தெரியல, அதே கொண்டு வந்து அவர் ஏலத்துல விடுறாருன்னு சொல்ல இந்த நெக்லஸை பார்த்து ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த நெக்லஸை டிசைன் பண்ணதே ஹீரோயின் தான். இவங்க தான் அந்த ஃபேமஸான டிசைனர் மிஸ்டர் ஈ. ஆனா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இதை பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இந்த நெக்லஸை நீ செய்ய சொல்லும் போது எனக்காக தான் செய்ய சொல்றேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எப்ப எனக்கு நில்லி விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பவே எனக்கு புரிஞ்சிச்சு நீ அவளுக்காகத்தான் செய்யறேன்னு. இப்படி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா இந்த நெக்லஸை நான் செஞ்சிருக்கே மாட்டேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க லில்லி வேற, ஓ ஜியாங் நீ எனக்காக தான் இதை சீக்கிரட்டா செய்ய சொன்னியா, அப்புறம் எதுக்காக நீ அதை ஏலத்துல விட்ட, ஓ ஒருவேளை ஏலத்துலேருந்து எல்லாரும் முன்னாடி எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சியா, அதுக்காக தான் இப்படி பண்ணுறியான்னு சொல்லி அது பெருமை பீத்திட்டு இருக்க. ஆனால் இங்கே ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. இப்போ ஹீரோயின் வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த நெக்லஸ் செஞ்சா நீ வந்து அவளுக்கு அதை வாங்கி கொடுப்பியா, நான் கண்டிப்பாக அதை விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினும் லில்லியும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ போதும் நிறுத்துங்க, இந்த நெக்லஸை நான் விற்க விரும்பல, நான் ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த ஆக்ஷனே ஸ்டாப் பண்ணி விட்டுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போய் உண்மையை சொல்லு எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்ன பேசிட்டு இருக்க, நீ தானே என்னை பிடிக்கலன்னு சொன்ன, அதனால தான் நான் விட்டுட்டு போனேன்னு சொல்ல, அதுக்கு என்னை விட்டுட்டு போய் 2 நாளையே நீ வேற மேன் கூட இருப்பியா, உனக்கு ஏது இவ்வளோ காசு, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, யார் கொடுத்தா உனக்கு என்ன, உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, இங்க பாரு இன்னும் நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடவே இல்லை, இன்னும் நீ என்னோட ஒய்ஃப் தான், நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல, ஓ நீ மட்டும் கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருப்ப, அவளுக்காக வந்து நெக்லஸ் வாங்கி கொடுப்ப, அதுவும் அவ பர்த்டே டேட் போட்டு வாங்கி கொடுப்ப, ஆனா நான் மட்டும் உன் கூடவே இருக்கணுமான்னு கேட்க ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல, இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அது ஒன்றும் அவளோட பர்த்டே டேட் கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்னா மீட் பண்ண டேன்னு சொல்லி அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ உள்ள வந்து இந்த மாதிரி பாட்டுக்காக வேணா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன். அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பையன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க போல, மேபி அது அவங்க தம்பி பேராக இருக்கலாம். அதை ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ உன் மனசில் நான் இல்லையா வேற ஒருத்தவன் தான் இருக்கானா, அப்போ நீ வந்து என்னை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி ஹீரோவே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை ஒதுக்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு அப்படி இல்லை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இது உனக்கான நெக்லஸ்ன்னு சொல்ல வரும்போதே அங்க நடுவுல கரடி பூந்தா மாதிரி லில்லி வந்து பேச ஆரம்பிச்சிடா, என்ன மேடம் இங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எனக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போது நீ வந்துருன்னு சொல்லி இன்வைட் பண்ண, அதை கேட்ட ஹீரோயினும் அவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கோவமா கேட்க அதுக்கு ஹீரோவும் ஒரு கோவத்துல ஆமான்னு சொல்லி விட்டுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நீ டிவோர்ஸ் பண்ணாம ஒரு கல்யாணம் பண்ணினா அது கிரைம், அதனால ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் என்ன செய்யுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப லில்லி வேற இந்த நெக்லஸ் எனக்கு தானே கூடங்கும் போது அடைச்சி போடின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவுக்கு லில்லியை பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்கு அவளை கூட வச்சிருக்காருன்னு தெரியல. இங்க ஹீரோ காருக்கு வந்து ஹீரோயின் எங்க போனான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு இந்த மாதிரி அவர் பாஸ் கூட ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல இங்க ஹீரோவுக்கு செமக்கம் வருது. நேரா அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் தம்பிக்காரனும் ஷோல்டர் மேல கை போட்டுட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ டே ஏன் பொண்டாட்டியே வட தொடுறேன்னு சொல்லி ஓங்கி ஒரு தம்பிக்காரன் கதவை திறந்துட்டு போய் கீழே விழுறான். அதை பார்த்த ஹீரோவும் அவனை கண்டுக்காம என்னாச்சு உனக்கு பரவாயில்லையா, நான் வேணா போலீஸை கூப்பிடுவா அப்படிலாம் சொல்லி கேட்க உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு தம்பிக்காரனை போய் தூக்கி விட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ உள்ள வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா ஆபீஸ் ஒர்க்கா எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஷேம் ஆகிடுது.
அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், இல்லை நான் சும்மா இந்த வழியாக போனேன், உங்கள் 2 பேரையும் பார்த்தோன்னே ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படி செஞ்சுட்டேன், சோரின்னு சொல்லி கொஞ்சம் பிகு பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும், சரி எப்போ எனக்கு டிவோர்ஸ் தருவேன்னு கேட்கும்போது, அது கொடுக்குறேன், இங்கே பேப்பர்லாம் இல்லையில சைன் போடணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு தம்பி காரணம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இங்கே இருக்க கம்ப்யூட்டரு இங்கேயே டைப் பண்ணுங்க, பிரிண்ட் எடுங்க, போய் சைன் போட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமாமான்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இவன் வேற இப்படி மாட்டி வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினும் போங்க போங்க போய் டைப் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் போய் டைப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது அவர் அசிஸ்டன்ட்டுக்கு மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ணுன்னு சொல்லி. அதே மாதிரி அசிஸ்டன்ட்டும் கரண்ட்டை கட் பண்ணி விட ஹீரோயினும் அச்சோ கரண்ட் போச்சு இப்போ என்ன பண்றதுங்கும் போது அதுக்கு ஹீரோவும், பாத்தியா நம்ம இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க முடியாது, அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்ல. அப்ப தம்பிக்காரன் வந்து, இந்த இருக்கு என்கிட்ட பவர் பேங்கு, இதுல போடுங்க எல்லாம் பிரிண்ட் ஆகும்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கேருந்துடா வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை பிரிண்ட் எடுக்க, ஓகே வா நம்ம கிளம்பலாம், போய் இப்பயே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் கையோட பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே டிவோர்ஸ் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. 2 பேரும் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு கொடுக்க மனசே இல்லை. அவரோட சர்டிஃபிகேட்லாம் அப்படியே கையிலே வச்சுக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டி கொடுக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் மனசே இல்லாமல் கொடுக்கும்போது அப்போ அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால நீங்கள் நாளைக்கு வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு எப்படியும் நீ டிவோர்ஸ் பண்ண போற, பாட்டி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னைக்கு நம்ம ஒன்னா ஜோடியா போயிட்டு நாளைக்கு நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், ஓகே நீ வரியான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கும் பாட்டின்னு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுது. சரி ஓகே வந்து தொலைறேன்னு சொல்லி 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க பாட்டி ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா ஹீரோட அம்மாக்கு ஹீரோயினை பிடிக்காது போல, அவங்க முறைச்சிக்கிட்டே தான் உள்ள வராங்க. அப்படியே எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது ஹீரோட அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஹீரோயின் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பக்கம் ஹீரோயினை கொஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்பதான் பாசமலையை பொழியிறாரு. அதை பார்த்தா அவங்க அம்மாக்கு இன்னும் கடுப்பாகுது. நீ என்ன பொண்ணு, நீ என் பையனை ஒழுங்காவே பாத்துக்க மாட்ட, உனக்கு சமைக்க தெரியல, ஒண்ணுமே செய்ய தெரியல, எங்கேயாவது வெளியில சுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும், ஆன்ட்டி நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு மேடா வரல, அதோட உங்க பையனும் சின்ன குழந்தை கிடையாது, அவரை நான் பார்த்துக்கன்னு சொல்ல அதை கேட்ட அவங்க அம்மாவும், என்னடி ஓவரா ஏத்து பேசுறேன்னு சொல்ல அப்ப ஹீரோவும், அம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு ஏறின்னு ஹீரோவும் சப்போர்ட் பண்ணிட்டு வர. என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அம்மா மேல உள்ள பாசம்லாம் போயிடுச்சா, இங்க பாரு உங்களுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது, இன்னும் அவ குழந்தை கூட பெத்துக்கல, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி திரும்பவும் அவங்க கத்த ஆரம்பிக்க. அப்ப பாட்டி வந்து, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா, என்ன நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்ட, இது வரைக்கும் என் பையனை கவனிச்சு நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்து குறை சொல்ல வந்துட்டியான்னு சொல்லி பாட்டி கலாய்ச்சி விட அதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்களா. அவங்க அம்மாக்கு கோவம் வந்து அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து பாட்டி ஏதோ சூப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த சூப்பை குடிச்ச பிறகு ஒரு மாதிரியா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதை பார்த்த ஹீரோயினும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலாம்னு சொல்லி கைரேகெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சிடாரு. அவர் செமக்கோவமா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, இங்க பாரு என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கலாம் நீ முயற்சி கூட பண்ணாத சொல்லி கோவமா திட்டிட்டு இருக்க. ஹீரோயினுக்கே பார்க்க கொஞ்சம் பயமாயிடுது. அப்ப ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது. அதுல வந்து லிலிதா பேசுறா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் என்ன பார்க்க வரீங்களான்னு கேட்க ஹீரோவும் கிளம்பி போறாரு. அதை பார்த்த ஹீரோயினும், போடா டே அவ பின்னாடி போறதுக்கு எதுக்குடா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்காங்க. லில்லி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு பேஷண்டா இருக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ உள்ள வராங்க. அப்ப அவளும் ஹீரோ நினைச்சுக்கிட்டு, இங்க பாருங்க எனக்கு ரொம்ப உடம்பு இல்லைன்னு மூஞ்ச சோகமா வைக்க அங்க வந்தது பார்த்தா நம்ம ஹீரோயின். அதை பார்த்து அவளும், எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி அவங்க கழுத்துல உள்ள காயங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்து லில்லியும் கடுப்பாயிட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஓ மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஆமா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து தொலைய மாட்டேற, பேசாம பிரெக்னென்ட்டான கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிட்டா அப்பயாவது எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பில, அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும், ஓ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே, பேசாம நீயே பார்த்துக்கோ நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறாரு. லில்லியை பார்க்க வந்துட்டு கடைசியில் அவளை பார்க்கவே இல்லை. லில்லி வந்து ஓவர் அலப்பற பண்றா. இங்க பாரு ஹீரோவே சொல்லிட்டாரு என்னை வந்து நல்ல விதமா பார்த்துக்கணும்னு, ஒழுங்கா எனக்கு காலில் செருப்பு போட்டு விடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம கடுப்பாவது. சரி பண்ணி தொலைவன்னு சொல்லி ஹீரோயினு போனா போதுன்னு செருப்பை போட்டுவிட்டா. அவ அந்த செருப்பை வச்சு ஹீரோயினோட கையை மிதிச்சு விட்டுறா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்ன நீ பைத்தியமா ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு கேட்க, ஆமா நான் அப்படித்தான் பண்ணுவேன், என்னோட ஜியாங்கே என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு நினைக்கிறியா, அது எப்பவும் நடக்காதுன்னு சொல்லி வீராப்பா பேசிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும், ஓன் ஜியாங்க ஒன்னும் நான் பிரிக்கல, அவன் தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட அவளும் கடுப்பாயி, போய் பாத்ரூமை கழுவு அது ரொம்ப சுத்தமா இல்லைன்னு சொல்ல
சொல்ல ஹீரோயினும் பண்ணி தலைவர்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்னடா இவ்வளவு பேசாம போறாங்கன்னு பார்த்தா அங்க உள்ள பிரஷ் எடுத்துட்டு வந்து இந்தா நீ தான் சுத்தமா இல்லைன்னு சொல்லி அவங்க மூஞ்சில வச்சு தேய்ன்னு தேய்ச்சி விட்டுறாங்க. அதை பார்த்தா அவளும் கதறிக்கிட்டு இருக்க. அங்க ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்ப அவன் நடிப்பை போட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் வந்து என்ன புள்ளி பண்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கூட யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஏன் இப்படிலாம் பண்ணி கேட்கும்போது அப்ப ஹீரோயினும் இங்க பாரு என் கையில அடிபட்டிருக்கு, நான் ஒன்னும் அவளை புள்ளி பண்ணலன்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோ உடனே உன் கையில அடிபட்டுடுச்சா, எப்படி அடிபட்டுடுச்சு, வா மருந்து போட்டுருன்னு சொல்லி வெளியில அழிச்சிட்டு போயிடுறாரு. லில்லி வந்து ஜியாங்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அவரு காதுலயே வங்காம போயிடுறாரு. ஹீரோ வந்து வா கையில மருந்து போட்டுருன்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து போதும் ஓவர் ரியாக்ட் பண்ணாத, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் கேட்கறது உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் தானே, அது எனக்கு கூட உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ ஜாலியா இருங்க, நான் வேணா நான் சொல்றேன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு கோவம் வந்து என்ன டிவோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இனிமே நீ டிவோர்ஸ் பத்தி பேசுனீனா உன் வாழ்க்கையில இனிமே நீ நிம்மதியாவே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் உன்னை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு பொல்லீர்னு ஒரு அறைய வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் புரியுது ஹீரோக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்ன வருந்தி ஹீரோயினுக்கு மெசேஜா போட ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு வழியா மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு பார்த்தா அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்றது, நெக்லஸ் அவளுக்காக தான் வாங்கினேன், அவளுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லி அவர் புலம்பிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுல ஒரு மெசேஜ் பண்ண முடியும்ல, அப்படி நீங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுக்க ஹீரோவும் நிறைய காசு அனுப்பி மெசேஜ் அனுப்புறாரு. இந்த மாதிரி நெக்லஸ் உனக்காக தான் வாங்கினேன், ப்ளீஸ் என் கால் பண்ணு, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றேன்னு நினைப்ப. ஹீரோயின் அந்த மெசேஜை பாக்குறாங்க. அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இவங்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்ல அப்ப தம்பிக்காரன் வந்து ஓகே விடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிட்டு என்னோட எம்ப்ளாயை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்த ஹீரோக்கு செம கோவம் வருது. உடனே கால் பண்ணி நீ எதுக்கு எனக்கு பணம் அனுப்புறேன்னு கேட்க ஆமா என்னோட ஸ்டாஃப்ஸை நீங்க தொந்தரவு பண்றீங்க, அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, அதனால என்ன அனுப்பிவிட சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. அப்ப அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, மிஸ்டர் ஈ கிட்டே திருப்பி இன்னொரு நெக்லஸ் செஞ்சு கேளுங்க, அதை கொண்டு போய் உங்க ஒய்ஃபுக்கு கிஃப்டா கொடுங்கன்னு சொல்ல இது ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவே தெரியுது. பிறகு ஹீரோயின் வந்து யாரையும் மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலில் சொல்றாங்க இந்த மாதிரி 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்போ டிசைனராக தான் வந்திருக்காங்க போல. அப்ப அந்த இடத்துக்கு யார் வரானா நம்மளோட ஹீரோ. அவர் தானே ஹீரோயினுக்கு நெக்லஸ் வாங்கணும்னு நினைச்சாரு, அதை உடனே மீட் பண்ணலான்னு வந்துட்டாரு போல. அதை பார்த்தோன்னே அவங்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைக்க அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க நான் டிசைனரை பார்க்க வந்தேன்னு சொல்லி அவங்களும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் எங்க அவங்கன்னு கேட்கும்போது அவங்க எப்பயே கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொல்ல என்ன கிளம்பி போயிட்டாங்களா, இப்பதான் நான் கால் பண்ணேன் இங்கேதான் இருக்குன்னு சொன்னாங்களேங்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவும் நான் கால் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லி கால் பண்றாரு. அந்த கால் வந்து ஹீரோயினுக்கு தான் போகுது. ஹீரோயினும் சைலண்ட்ல வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கரெக்டா பார்க்கலான்னு வரும்போது அங்க வந்து தம்பிக்காரன் வந்துடுறான். என்ன சார் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோவை டைவர்ட் பண்ணிட ஹீரோயினும் அவங்க மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. தம்பிக்காரனும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து எதுக்கு வந்தேன், நான் மிஸ்டர் ஈயை பார்க்க வந்தேன், ஆனா பார்க்க முடியல, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கேவலமானவங்கலாம் மிஸ்டர் ஈயை சந்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ கோவப்பட்டு வா ஒழுங்கா என் வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க அதுக்கு ஹீரோயினும் நான் வரமாட்டேன் என்ன வீடுன்னு சொல்லும்போது அப்ப தம்பிக்காரன் இடையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அவ தான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்றாளுங்கும்போது நீ யார் முதல்ல என்ன தடுக்க, அவ என்னோட வைஃப், அவளை அழைச்சிட்டு போவே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்ல அதுக்கு தம்பிக்காரனும் நான் அவங்களோட பாஸ், அவங்களுக்கு உங்களோட வர விருப்பம் இல்லாத போது நீங்க அவங்களை அழைச்சிட்டு போறத நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் நீ எங்களுக்குள்ள வராதுன்னு சொல்லும்போது இங்க பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அவங்க உங்களை பிடிக்கலன்னு தான் விலகி வராங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலான்னு கேட்க அதை கேட்கும்போது ஹீரோக்கு மனசு கஷ்டமா போயிடுது. அப்ப நீ எல்லார்கிட்டயும் நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி வச்சிருக்கியான்னு கேட்க ஆமா நம்ம டிவோர்ஸ் தானே பண்ணிக்க போறோம் அதனாலதான் சொன்னேன்னு சொல்ல ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நீ என்னை நம்பலல, சரி நீ என்னை நம்பாத வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வர தேவையில்ல, என்னைக்கு என்னை நம்புறியோ அன்னைக்கு வந்தா போதும், இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்ப தம்பிக்காரன் சொல்றான் ஹீரோ உன்கிட்ட சில விஷயங்கள் மறைச்சிட்டாருன்னு சொல்லி தானே நீ அவர் மேல கோவப்படுற, இப்ப நீயும் மிஸ்டர் ஈங்கிறது நீ தான் சொல்லாம மறைக்கிற, அப்ப அந்த உண்மை தெரிஞ்சா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீயும் சில விஷயங்களை மறைக்கிறதானு சொல்லும்போது அதுவும் ஹீரோயினுக்கு சரிதான் தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அங்க வந்து ஹீரோட அம்மா பிரச்சனை பண்றாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, என் பையன் காசுல ஷாப்பிங் பண்ற
பண்றியான்னு சொல்லி அவ கார்டெல்லாம் பிடுங்கி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடைக்காரன் சொல்றாரு, இது 10 மில்லியனுக்கு ஒர்த்தான கார்டுன்னு. அதை கேட்ட அவங்க அம்மாவும், என் பையன் கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, அப்ப நீ யார் கூட சுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேவலமா பேசிட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறாரு, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது என்னோட கார்டு கிடையாது, அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு சாரின்னு ஃபார்மலா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க தம்பிக்காரன்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டா அவனும், எனக்கு என்னமோ மாமா கொஞ்சம் நல்லவர்னு தான் தோணுது, நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் அதை பேசினாலே எல்லாமே சரியாயிடும் தோணுது, நீ ஒரு வாட்டி மாமா கூட பேசி பாரு, உனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினுக்கும் அது சரின்னு தான் தோணுது. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக காஃபி ஷாப்ல வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோவை காணுமா, அதனால கால் பண்ணி கேட்கும்போது அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ண வந்தேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோ கிளம்ப போறாரு. அப்ப லில்லி அங்க தான் இருக்கா. அவ வந்து ஹீரோ போன் பேசுறத போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல வந்து லில்லி தான் அனுப்பிட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்துருக்க போட்டோவை ஏதோ எடிட் பண்ணி அவளுக்காக வந்த மாதிரி காமிச்சு, இந்த மாதிரி ஹனி எனக்காக செக்அப்க்கு வந்திருக்காருன்னு சொல்லி போட்டிருக்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அப்ப ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது, அதான் சொன்னனே பாட்டிக்கு செக்அப் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம கடுப்பாகி, பொய்க்காரா எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க வீட்டுக்கு வந்து ஹீரோயின் அவங்க தம்பிக்காரங்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவன் தம்பிக்கார சொல்றான், நீ யார் சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளவு கோபப்படுங்கும் போது, லில்லி தான் தெளிவா போட்டோ அனுப்பியிருக்காளே அதுலயுமே எல்லாமே தெரியுதுன்னு சொல்லும் போது, இங்க பாரு நீ யார் எது சொன்னாலும் நம்புவியா, இங்க பாரு அவன் நிறைய போட்டோஷாப் பண்ணியிருக்கா, அவளுக்கு இது பண்ண தெரியாதா, அவளுக்கே 4 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி வயிறு பெருசாகும், அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியான்னு கேட்க, இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லி. அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்து தம்பிக்கார சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது அங்க ஹீரோ தான் வந்திருக்காரு. அப்ப ஹீரோ வந்து, நான் சொல்ல வரது கேளு, நீ எதுக்கு கோவமா இருக்கன்னு தெரியலங்கும் போது அப்ப ஹீரோயினும், சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அப்பாடி சரி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டல, அது வரைக்கும் எனக்கு போதும், நான் ரொம்ப பயந்துட்டேன், சரி கிளம்புறேன்னு போகும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க ஹீரோயினும் உள்ள இருக்குன்னு சொல்ல, அப்ப அங்க ஒரு ஷூ இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஷூவை பார்த்து, இது யாரோட ஷூ, யார் உள்ள இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும், நீ என்ன லூசா, நான் தனியா இருக்கேன், என் சேஃப்டிக்காக வேணும்னு சொல்லி என் பாஸ் ஷூ வச்சிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, என்னது அவர் ஷூ வச்சிருக்கியா, அப்பெல்லாம் நீ வைக்க கூடாது, நீ என்னோட ஷூவை தான் வச்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஷூவை கழட்டி போட்டுட்டு, அவர் பாஷோட ஷூ அவருக்கு பத்தவே இல்லை, இருந்தாலும் அதை காலில் மாட்டிக்கிட்டு தத்தக்கா நடந்து போறாரு. அப்படி நடந்து போற வழியில இடையில வந்து தம்பிக்காரனை பாக்குறாரு. பார்த்து, எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட ஸ்டாஃபை பார்க்க போறேன், உனக்கு என்னன்னு கேட்க, இங்க பாரு ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ, அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, அது வந்து அவங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாதுங்க, சொல்லுவா ஒரு நாள் அவ வாயாலேயே என்னோட புருஷன் சொல்லுவா, நான் சொல்ல வைப்பேன்னு சொல்லி ஹீரோ சேலஞ்ச் பண்ண, அதுக்கு தம்பிக்காரனும், அப்படியே நீ கனவு கண்டிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதை பார்த்து ஹீரோக்கு செம கடுப்பாகுது. போடான்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கால் செருப்போடையே நொண்டி போயிட்டு இருக்காரு. மறுநாள் மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி தம்பிக்காரன் கம்பெனியும் அந்த லில்லி இருக்கால அவளோட அப்பா கம்பெனியும் 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணுவாங்க போல. அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி லில்லி தான் டிசைனரா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தம்பிக்காரனும், சரி உங்க சைட்ல இருந்து லில்லி வச்சிருந்தீங்கன்னா அப்ப என் சைட்ல இருந்து வேன் இருப்பாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லில்லிக்கு சமக்கம் வருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ யார் எவனே தெரியாது, இவளோட நீங்க என்ன கம்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்ட தம்பிக்காரன், இங்க பாருங்க உங்க சைட்ல இருந்து அவனா, எங்க சைட்ல இருந்து இந்த பொண்ணு, ஓகேனா சொல்லுங்க கான்ட்ராக்ட் போட்டுப்போம், இல்லைன்னா போங்கன்னு சொல்லும் போது லில்லிக்கும் வர வழியில சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கையெல்லாம் கொடுக்க வரா. ஆனா ஹீரோயின் அவளை ஒரு ஆளா கூட மதிக்கல, அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்து கேபின்ல வந்து உட்காராங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு, ஆனா யாருக்குன்னு தான் தெரியல, வெறுசா டிசைனர்னு சொல்லியிருக்காங்க போது உடனே லில்லி அங்க வந்து, அவர் எனக்காக தான் அனுப்பியிருப்பாரு, அவர் என்னோட ஆளு தான், நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஷூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவர் எனக்காக தான் இதை அனுப்பியிருக்கான்னு சொல்லி பீத்திட்டு போயிடுறா. அப்புறம் பார்த்தா பின்னாடி இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதுல ஹீரோயின் பேர் தெளிவா போட்டிருக்கு. அதை பார்த்த ஸ்டாஃபும், இது உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க, ஹீரோயினும் அவளுக்கு மட்டும் பெரிய கிஃப்ட் எனக்கு சின்ன கிஃப்டான்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயினுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் தான் இருக்கு. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க, இதே மாதிரி சாக்லேட்ஸ் ஹீரோ ஏற்கனவே வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்ப ஹீரோயினும், இந்த சாக்லேட்ஸ் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, எப்படி நீங்க வாங்குனீங்கன்னு சந்தோஷமா கேட்க, ஆனா ஹீரோ வந்து இது வெறும் ஸ்பான்சரா வந்தது, உனக்காக ஒண்ணு வாங்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இந்த சாக்லேட்ஸ் தூக்கி குப்பையில போட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து அவன் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாளா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோன்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அசிஸ்டன்டும், கண்டிப்பா பாஸ் அந்த ஷூ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சாக்லேட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் கால் பண்ணி, டே என்னடா அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, அவளுக்கு ஷூ எனக்கு சாக்லேட்டா, வைட் ஆஃப் போனன்னு சொல்லி திட்டிட்டு வைக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து இவ எதுக்கு திட்டானே புரியலன்னு சொல்லி கிளம்பி போய் நிக்கிறாரு. மறுநாள் ஆபீஸ்ல வந்து மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி ஆபீஸ்ல உள்ள டிசைன்ஸ் எல்லாம் யாரோ லீக் பண்ணிட்டாங்களா, அந்த இதை லீக் பண்ணது வந்து ஹீரோயின் சொல்லி
லில்லி வந்து பழி போட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினும் எதுக்கு ஏன் மேல பழிய போறேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு லில்லி வந்து நாங்களாம் இந்த ஆஃபீஸ்ல ஏற்கனவே வேலை பார்த்தவங்க, ஆனா நீ தான் இங்க புதுசா வந்திருக்க, ஸோ நீ தான் அந்த டிசைன்ஸ்லாம் லீக் பண்ணிருப்பேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினும் ஓகே அந்த டிசைன்ஸ் போனா என்ன, என்கிட்ட இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் நிறைய டிசைன் காமிக்க. அதை பார்த்த லில்லியோ நீ என்ன மிஸ்டர் ஈயை காப்பி அடிச்சிருக்கியா, இந்த டிசைன் எல்லாமே அவங்களோட மாதிரி இருக்குன்னு சொல்ல. அதுக்கு தம்பிக்காரனும் நீ என்ன பேசிட்டு இருக்க, மிஸ்டர் ஈ டிசைன் பண்ணது அவங்களோட டிசைன் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லும்போது லில்லிக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இவங்க தான் ஃபேமஸான டிசைனர் மிஸ்டர் ஈ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல. இங்க லில்லிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துடுறா. அப்படியே அந்த மீட்டிங் நல்ல விதமா முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியில வர அப்ப ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. நீ தான் அந்த ஃபேமஸான டிசைனர் மிஸ்டர் ஈயா, நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் நீ மறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க. நான் ஏன் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும், நீ என்ன எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, நீயே ஒரு அஃபேர் வச்சுட்டு சுத்துற, அவ பிரெக்னெண்டா இருக்கா, மட்டும் இல்லாம என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ண உனக்கு என்னன்னு கேட்க. அதுக்கு ஹீரோவும் நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னை பிடிக்காமையா நான் அந்த நெக்லஸ் உனக்காக ஆர்டர் பண்ணிருப்பேன், ஆமா அது ஒண்ணு நான் லில்லிக்காக ஆர்டர் பண்ணது கிடையாது, உனக்காக தான். அப்புறம் அந்த டேட்டு அது நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேட்டு, அந்த நெக்லஸ் உனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன், அந்த ஆனிவர்சரி அப்ப உனக்கு கொடுத்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திட்டேன்னு சொல்ல. இதெல்லாம் போய் காதுல யாராவது பூ வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோவும் நீ இப்பெல்லாம் பேசுறதுக்கு அவன் தானே காரணம், அந்த ஹார்வர்ட் தானே அவனை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப தம்பிக்கார பின்னாடி வந்து ஆமா உனக்கு தான் தெரியுதுல எங்களை விட்டு போன்னு சொல்லிட்டு அவ அழைச்சிட்டு போறான். இப்ப ஹீரோயினும் எதுக்கிட்ட இப்படிலாம் பண்றேன்னு கேட்க. இப்ப பாருக்கா உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும் சொல்லும் போதே அங்க ஹீரோ வந்து பொலிர்னு அவனுக்கு ஒரு அடி. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன பண்ற, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப தம்பிக்கார வேற நடுவுல வந்து இங்க பாருங்க அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள விடுங்கன்னு சொல்லும் போது இங்க ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து ஹீரோவும் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப தம்பிக்கார வந்து என்னாச்சு உங்களுக்கு, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். இங்க பாரு என் ஒய்ஃபை எனக்கு பாத்துக்க தெரியும், நீ நவந்து போன்னு சொல்ல. அதே மாதிரி தம்பிக்காரனும் என்னோட ஸ்டாஃபை எனக்கு பாத்துக்க தெரியும், நீ நவந்து போன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தா அவனும் பதறி போய் ஹீரோயினை தூக்க. அப்போ ஹீரோ நான் தான் தூக்கிட்டு போன்னு சொல்ல. கொஞ்சமாவது வாயை மூடுறியா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப போய் சண்டை போட்டுட்டு இருக்க, நீலாம் ஒரு நல்ல ஹஸ்பண்டான்னு சொல்லி திட்டிட்டு தம்பிக்காரன் அழைச்சிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ தான் பாவமா பார்த்துட்டு நிக்கிறாரு. ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அப்ப டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கும் சந்தோஷம், தம்பிக்காரனுக்கும் சந்தோஷம். அப்ப தம்பி சொல்றான் அக்கா நான் மாமாக்க போறேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஆமாண்டா நம்ம ஃபேமிலியில ஒரு புது ஆள் வர போறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இதை வந்து லில்லி வந்து அறக்குறையா கேட்டுறா. அப்ப நீ ஃபேமிலி ஆக போறனா அப்ப அவனோட குழந்தையா இது, இதை வச்ச ஒன்னையும் ஹீரோவையும் பிரிச்சிடுவேன்னு சொல்லி வில்லத்தனமா பிளான் போட்டுட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஈன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவும் வராரு. அவர் வந்து உன் உடம்பு எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் உங்க பேகை மறந்துன்னு சொல்லி கொடுக்க அந்த பேக்கை லில்லி வாங்கி வச்சுக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினும் ஒழுங்கா என் பேக் கொடுன்னு கேட்கும்போது பாருடா இந்த பேக் செம காஸ்ட்லியா இருக்கு, நீ என்ன அவ்வளோ பணக்காரியான்னு சொல்லி வேணுக்குன்னு அவள்கிட்ட உம்புழுத்துட்டு இருக்க, ஒழுங்கா என் பேக் கொடுன்னு ஹீரோயின் கேட்கும்போது அவ கை தவறி விடுற மாதிரி விட்டு அதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறா. பாத்தீங்களா இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா போல, பிரெக்னென்ட் ஆனவங்க டேப்லெட்லாம் போட்டுட்டு இருக்கான்னு ஹீரோட்ட கொளுத்தி போட. ஹீரோவும் கேட்கிறாரு என்ன இது ஏன் இந்த டேப்லெட்லாம் போடுறேன்னு கேட்க. அதுக்கு ஹீரோயினும் அது ஒன்றும் அந்த டேப்லெட்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. அப்ப லில்லி வந்து நான் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்து கொட்டுறா. அதுக்குள்ள பார்த்தா சாக்லேட்ஸா இருக்கு. அதுக்கு ஹீரோயினும் அது ஒன்றும் அந்த டேப்லெட்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. அப்ப லில்லி வந்து நான் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்து கொட்டுறா. அதுக்குள்ள பார்த்தா சாக்லேட்ஸா இருக்கு. ஹீரோ வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இது வெறும் சாக்லேட்ஸ் தான், எதுக்காக இப்பெல்லாம் வந்து அவங்கள பழி போறேன்னு லில்லியை திட்டிட்டு இங்க பாரு எதுக்காக இந்த சாக்லேட்ஸ் அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன்னு கேட்க. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு அவசரத்துக்கு இந்த பாட்டில் தான் கிடைச்சிச்சு அதுக்காக தான் வச்சேன்னு சொல்லி ஹீரோயினை சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை நம்பிடுறாரு. ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தம்பிக்கார சொல்றா எவ்வளோ நாளைக்கு நீ இதை மறைக்க முடியும், நீ சீக்கிரமா இதை மாமா கிட்ட சொல்றது நல்லதுன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்ப அவன் வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்து இது உன்னோட ஃபங்க்ஷன் நீ அழகா இருக்க வேணாமான்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். பிறகு ஹீரோயின் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பாக்குறாங்க. அப்ப லில்லி வந்து ஸ்கிரீன் பின்னாடி அவங்க தம்பியோட அந்த போட்டோஸ்லாம் போட்டுட்டு இங்க பாத்தீங்களா இந்த பொண்ணு வந்து இவ ஹஸ்பண்ட் ஏமாத்தியே அஃபேர்ல இந்த பையனோட இருக்கான்னு சொல்லி பல கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோக்கு வந்து சமக்கவும் வருது. அவன் ஸ்டேஜ் மேல ஏறி லில்லி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்டாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டா, என் பொண்டாட்டி எப்பவுமே எனக்கு உண்மையா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இவளை நீங்க நம்பாதீங்க, இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா, இவளை வேணா நீங்க டாக்டர் அழைச்சிட்டு போங்க எல்லா உண்மையே தெரியும்னு சொல்ல. அப்ப ஹீரோ வந்து போதும் நிறுத்து, என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும், அவளை நான் முழுசா நம்புறேன்னு சொல்லும் போது அப்ப அங்க ஹீரோட அம்மா வந்து போதும் நிறுத்துடா, இன்னும் உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு நாளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப, அவ நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கா, நான் சொல்றது கேளு, லில்லி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு
உனக்கு கிடைக்க மாட்டா, நீ பேசாம லில்லியே கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை விட்டு தொலை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து அம்மா நீ சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் எங்க வாழ்க்கையில தலையிடாத, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு மனசு உருகி போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தம்பிக்காரனும் ஒண்ணுமே சொல்ல, ஆனா மனசுக்குள்ள சந்தோஷத்தா படுறான். அப்ப அம்மாக்காரி வந்து இங்க பாரு, இந்த பையனை பாரு, இவ்வளவு நேரம் பேசுறீங்க ஆனா அவன் அமைதியா இருக்கேன், இது எல்லாமே உண்மைங்கிறதுனால தானே அவன் அமைதியா இருக்கான்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் போதும் நிறுத்துமா, அவங்க 2 பேரும் பாஸ் அண்ட் எம்ப்ளாய், அதோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்கள 2 பேரையும் ரொம்ப நம்புறேன்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஹீரோயின் இங்க பாருங்க இந்த போட்டோஸ்க்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, நான் உன்னை ரொம்ப நம்புறேன், நான் சில தப்புகள் பண்ணிருக்கேன், என்னை மன்னிச்சு உன்னோட வாழ்க்கையில நீ என்னை ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லில்லிக்கு செம கடுப்பாகுது. அவ கடுப்புல வெளியில எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோவும் தம்பிக்காரனும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் கை கொடுத்து சிரிச்சு பேசுற மாதிரி தான் தெரியுது, ஆனா மனசுக்குள்ள சரியான வன்மம். என்னம்மா நான் சொன்ன மாதிரியே என்னோட சேலஞ்சில் ஜெயிச்சு காமிச்சிட்டேனான்னு சொல்ல அதுக்கு தம்பிக்காரனும் அது என்னமோ உண்மைதான், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க, நீங்க கெட்டிக்காரன் தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோயின் வந்து சரி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறத பார்த்த லில்லி ஏதோ வில்லத்தனமான பிளான் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வண்டியை எடுத்துட்டு வரான். அதை பார்த்த ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட ஹீரோக்கு வந்து அடிபட்டுருது. லில்லி பிளான் போட்டதே ஹீரோயினுக்கு அடிப்படும், அப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கு தெரிஞ்சு போயிடும் தான் பண்ணிருப்பா, ஆனா அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. பிறகு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஹீரோ கண்ணு முழிச்சதுமே ஹீரோயின் எப்படி இருக்கா, அவளுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்க டாக்டர் வரும்போது டாக்டர் கிட்டே கேட்கறான் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்கள நாங்க செக் பண்ணோம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்களே, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. என்ன என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கலாம்னு சொல்லி அங்க பாட்டி தம்பிக்காரன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு நீங்க எதுக்கு சந்தோஷப்படுறீங்க, அது ஹார்வர்டோட குழந்தைன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவங்க ரெகுலரா செக்அப்க்கு வருவாங்க, ஹார்வர்டு தான் அழைச்சிட்டு வருவாங்க, அவர் கூட சொல்லியிருக்காரு இது என்னோட புள்ள, நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காருங்கும்போது ஹீரோக்கு செமக்கம் வருது. இங்க பாட்டிக்கெல்லாம் வந்து மயக்க வர ஆரம்பிச்சிடுது. தம்பிக்காரன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக பாட்டியை வெளியே அழைச்சிட்டு போயிடறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் என்னாச்சு பாட்டிக்கு, அதோட உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ கேட்கிறாரு நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன், இது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேங்கும்போது இந்த குழந்தைக்கும் ஹார்வர்டுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் நீங்க என்ன சொல்றீங்க புரியலையேங்கும் போது எனக்கு நல்லா துரோகம் பண்ணிட்டீல, என் கூட நல்லவ மாதிரி இருந்து என் கூட வாழ்றேன், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா என் பின்னாடி இப்படி குத்திட்டீலன்னு சொல்ல அதை கேட்டுன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. ஆமா இந்த குழந்தைக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கு, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேட்க ஹீரோக்கு கோவம் வந்து அவ கழுத்தை பிடிச்சிட்டு என்னடி என்னையே ஏமாத்திட்டீல, அப்புறம் எதுக்கடி என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்க ஆமா உன்னோட பணத்துக்காக மட்டும்தான் உனக்கு கல்யாணம் பண்ண, நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்ல அப்ப அங்க பாட்டி வந்துடுறாங்க. என்னம்மா நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா என்னென்னமோ சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையான்னு கேட்க அதுக்கு கோவத்துல ஹீரோயினும் ஆமா பாட்டி எல்லாமே உண்மைதான் சொல்ல பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதை பார்த்த ஹீரோயினும் பாட்டி நான் சொல்ல வரது கேளுங்கும் போது அப்ப ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் வாழ்க்கையை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு பாட்டி அழைச்சிட்டு போயிடுறாரு. மறுநாள் 2 பேரும் போய் டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் முகத்தை பார்க்க கூட விரும்பல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் பேசினாலே தீர்ந்துருக்கும், ஆனா டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. அங்க அவங்க அம்மா வந்து போதும்டா இன்னைக்கு தானே டிவோர்ஸ் பண்ணி ஒரு நல்ல வேலை பார்த்திருக்க, இப்ப நீ லில்லியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அம்மா என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன விடுறீங்களான்னு சொல்ல அப்ப அவங்க அம்மாவும் என்னடா பேசிட்டு இருக்க, லில்லி பிரெக்னெண்டா இருக்கா, அவ உன்னோட குழந்தை சுமந்துட்டு இருக்கா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காம அவர் யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்க போதும் நிறுத்துங்க உங்க டிராமாவை, பிரெக்னெண்டாவும் இல்ல எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரியும்னு சொல்ல அதை கேட்ட லில்லியும் இல்ல அன்னைக்கு நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என்ன சொல்ல வர, போதும் நிறுத்து, அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லை, அன்னைக்கு நான் சுயநினைவோட தான் இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு ஏன் தெரியுமா நான் அமைதியா இருந்தேன், உங்க குடும்பம் நிறைய வகையில எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன், அதுக்காக நீ உன்னை கல்யாணம்லாம் என்னால பண்ணிக்க முடியாது, நான் என்னைக்குமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. ஹீரோயின் வந்து அழுதுட்டே வராங்க. அப்ப தம்பிக்காரனை பார்த்தோன்னே டே நம்ம உடனே வீட்டுக்கு போகணும்டா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, வா நம்ம பேசாம நம்ம சொந்த சிட்டிக்கே போயிடலான்னு சொல்ல அதுக்கு தம்பிக்காரனும் ஓகேக்கான்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் அவங்க ஊருக்கு போறாங்க. அங்க அப்பா பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுவுறா. அதை பார்த்த தம்பிக்காரன் நானும் உங்க புள்ள தானே, ரொம்ப நாள் கழிச்சு தானே வரேன், ஆனா நீங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கன்னு கேட்க இங்க அப்பாவும் சும்மா இருடான்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாரு நீ தான் வந்து அப்ப நான் லவ் பண்றேன், அவனையும் என்ன லவ் பண்ண வச்சுட்டு நான் யாருங்கிற உண்மையை சொல்லுவேன், ஆனா கடைசியில நீ இப்படி வந்து நிக்கிற அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோயினும் சரிப்பா விடுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இப்பதான் எல்லாத்தையும்
முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அதுவும் சரிதான், இப்போ நான் உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், நீ அவனை போய் டேட் பண்ணுற, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ன்னு சொல்ல, இங்கே பாரு இவ்வளோ நாள் நான் உன் வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன், இனிமேல் என் இஷ்டத்துக்கு கொஞ்சம் எரியன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பா ஹீரோயின் இருக்கிற ஊருக்கு தான் வந்திருக்காரு. அப்போ வந்து ஹோட்டலில் தங்கலாம் போகும்போது அங்கே லில்லி வந்து நிற்கிறா. அதை பார்த்து ஹீரோவும் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது, நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், ஆன்ட்டி கூட தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவையும் காமிக்க, அதை பார்த்து ஹீரோவும் தொல்லை நம்மளை விட மாட்டேதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, வாங்க நீங்களும் அந்த பார்ட்டிக்கு தான் போக போறீங்கன்னு தெரியும், நம்ம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க ஒரு வீட்டுக்கு. அங்கே போனோன்னு ஹீரோ வந்து நான் பிஸ்னஸ் ஆள்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாரு. இங்கே லில்லியும் அவங்க அம்மாவும் நிற்கும்போது அங்கே ஹீரோயின் நிற்கிறத பார்த்துறாங்க. அதை பார்த்து லில்லியும் என்ன பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இங்கே வந்து நிற்கிற, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு திட்ட, அதுக்கு ஹீரோயின் வந்து கண்டுக்காம அமைதியாக தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வேற உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, வேற ஒருத்தனோட பிள்ளைய சுமந்துக்கிட்டு என் பிள்ளைய ஏமாத்திட்டு இங்கே வந்து வெக்கமே இல்லாமல் நிற்கிற, இங்கே பாருங்க இவ ஒரு கெட்ட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்போ லில்லி வேற சும்மா இல்லாமல் ஐயோ ஒரு தரங்கட்ட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் கோவம் வந்து லில்லியை பலார்னு அரைஞ்சிடுறா. அதை பார்த்து அம்மா கறி என்னடி ஏன் மருமகளே அரையிறேன்னு சொல்லி அவ அறைய வர, அதை ஹீரோயின் தடுத்துட்டு அவங்கள திருப்பி அறைய போக, அப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சாரு. யார் நீ, என் அம்மாவே அடிக்க போறியான்னு சொல்லி திரும்பி பார்க்க, அங்கே பார்த்தா ஹீரோயின் என்னத்தான் இருந்தாலும் ஹீரோ வந்து லவ் பண்ணியிருக்காருல, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு, பாசத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவங்க அம்மா வேற இங்கே பாருடா அவ என்னையே அடிக்க வந்துட்டா, லில்லி அடிச்சிட்டாதான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, அவளோட பணம் பத்தலையா, இப்போ வந்து பூவையும் மயக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பூ, அதாவது அவன் பேர் ஜியாங் வரான். லில்லி கூட வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாள், அது ஜியாங் தான் போல. அவ ஜியாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்க ஜியாங் இந்த பொண்ணையை நான் அடிச்சிட்டா, இவளை இந்த ஃபங்க்ஷனை விட்டு துரத்துங்கன்னு சொல்ல, அப்போ ஜியாங் வந்து யார் நீ யாருன்னு எனக்கு தெரியலையேங்க, என்ன நீங்க என்ன மறந்துட்டீங்களா, எனக்கு கூட 50,000 யுவான் கடன் கொடுத்தீங்களேன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்போ கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்காங்க, சேச்சா நான் அதுக்காக சொல்லலை, நான் அது அப்புறமா தரேன், ஃபர்ஸ்ட் நீங்க இவளை கவனிங்க, இவை நான் அரைஞ்சிட்டான்னு சொல்லும்போது, யாரு அவன் அரைஞ்சாளா அப்படின்னு கேட்க, ஆமா அவளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜியாங்க அவளை பிடிச்சி ஒரு அரைஞ்சு விட்டுறான். அதை பார்த்தா அவளும் எதுக்கு என்ன அறிறீங்கன்னு கேட்க, ஆமா என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோட ஃபியான்ஸாவே நீ குறை சொல்லுவியான்னு கேட்க, இதுக்கெல்லாம் ஷாக்கு என்ன உங்களோட ஃபியான்ஸேவானு, அந்த ஜியாங்க என்னன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் நீ என்னை விட்டுட்டு போன, என் கூடவே நீ இருந்திருக்கலாம்ல, பாரு இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோக்கு பார்க்கக்குள்ள லைட்டாக வயிறு எரியுது. ஹீரோ கேட்குறாரு இங்கே என்ன நடக்குது, அப்போ ஹாவர்டோட குழந்தை என்னாச்சு, நீ ஹாவர்டை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் வந்து நான் வந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அவனோட வாழ பிடிக்கல, போர் அடிச்சிருச்சு, அதான் புதுசாக இவனை தேடிக்கிட்டேன்னு சொல்ல, அது கேட்கும்போது ஹீரோக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. அவர் கோவத்தில் கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் ஜியாங் கூட ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்திருக்காருல, அது வந்து ஜியாங் கூட தான் போல. அப்போ வந்து கோஆப்ரேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே ஓகே ஆகுது. அப்போ ஹீரோ ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, இந்த மாதிரி என்னோட செக்ரட்டரியா ஹீரோயின் தான் வரணும்னு சொல்லும்போது அதுக்கு ஜியாங் ஒத்துக்க மாட்டா, என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, அப்போ நான் இந்த கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஜியாங்க்கு இது ரொம்ப முக்கியம் போல, சரி ஓகே செக்ரட்டரியா தானே, இந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ அவளையும் உங்களோட செக்ரட்டரியா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது, இவ ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படிலாம் பண்ணுறான்னு தோணுது. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, உனக்கு டிவோர்ஸ் ஆகி 2 மாசம் ஆகி இருக்குமா, அதுக்குள்ள வேற ஒருத்தனை பிடிச்சிட்டு எப்படி உன்னால டக்கு டக்குன்னு மனசை மாற்ற முடியுதுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து என்னோட வாழ்க்கை வேற ஆயிடுச்சு, நான் அதை வாழ ஆரம்பிச்சிட்டேன், நீயும் அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கும் வந்து ஹீரோனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, என்ன மூவ் ஆன் ஆகணுமா, நீ நாளையிலேருந்து பார்ப்ப நான் எப்படி மூவ் ஆன் ஆகிட்டேன்னு, என்னோட செக்ரட்டரி தானே வரப்போற, நாளையிலேருந்து பாருன்னு சொல்ல, ஐயோ இவ வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜியாங் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல. அவன் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே ஹீரோயின் வந்து கண்டும் காணாமல் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜியாங் சொல்கிறான், ஹீரோ வந்து உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அவங்ககிட்ட செக்ரட்டரியாக போக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் செக்ரட்டரியை மாற்றிடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு கொஞ்சமாவது என்னையும் கன்சிடர் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோவோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. 2 எம்ப்ளாயிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புது பிரசிடென்ட் வந்தாரு, வேலை வாங்கி கொள்றாரு, எப்பதான் இந்த டார்ச்சர்ல இருந்து விடுதலை கிடைக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப அங்க ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட செக்ரட்டரின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த எம்ப்ளாயிஸ் நம்மளுக்கே இவ்வளவு டார்ச்சலா இருக்கு, இவங்களுக்கு என்ன டார்ச்சலா இருக்க போகுதுன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க போக, ஹீரோ வந்து வேலையா கொடுத்து கொள்றாரு, எனக்கு அந்த காஃபி ஷாப்ல போய் காஃபி வாங்கிட்டு வா, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா பார்க்க போயிருக்காரு. அதாவது ஹீரோயினோட அப்பான்னு தெரியாது, ஒரு பிசினஸ் மேனா தான் பார்க்க போயிருக்காரு. அப்பா
அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கும்போது அதுக்கு அவரும் உங்களோட ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் கிளம்பி போன பிறகு பின்னாடியே ஜியாங் வந்து அங்கிள் என்ன அங்கிள் அவனுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க, அப்போ நீங்கள் அவனை உங்களோட மருமகனை ஏற்றுக்க போறீங்களா, அவன் நல்லவனே கிடையாது அங்கிள், என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிங்கன்னு சொல்லி காலெல்லாம் அமுத்தி விட்டு ஐஸ் வச்சிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இங்கே பாரு ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், மற்றபடி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, எப்போவுமே என்னோட சப்போர்ட் உனக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து தம்பிக்காரன்ட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ டார்ச்சர் பண்றான், இன்னொரு பக்கம் ஜியாங் டார்ச்சர் பண்றான், என்னால என்ன பண்றதே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு தம்பிக்காரன் வேற சொல்றான், இங்க பாரு உசாரா இருந்துக்கோ, உனக்கு யார் வேணும்னு சீக்கிரமா முடிவு பண்ணு, ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் வேற ஜியாங்குக்கு தான் இருக்கு, அவன் நிறைய சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கான், சோ சீக்கிரமா முடிவெடுன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா நான் கண்டிப்பா முடிவெடுத்து ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிசினஸ் ட்ரிப்பா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. அப்ப ஜியாங்கும் ஹீரோக்கும் செமையா முட்டுது. ஹீரோக்கு என்னத்தான் ஹீரோயின் மேல கோவம் இருந்தாலும் ஆனா ஹீரோயினை விட்டு கொடுக்கணும்னு தோணவே இல்லை போல. அதனால ஜியாங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே வர ஜியாங்கும் முறைச்சு பார்த்துக்கிட்டே வரான். இப்போ ஹீரோனுக்கு வந்து லைட்டாக தலை சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்களே, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க, அதனால உடம்பு செல்லாம் போக அதை பார்த்தோன்னா ஹீரோவும் ஜியாங்கும் போட்டி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என் முதுகு மேலே ஏறிக்கோ நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேணாம் தான் சொல்றாங்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்கும் போது ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஹீரோ முதுகுல ஏறி போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்கு கடுப்பாகுது. அப்படியே சோஃபால இறக்கி விட்டு உனக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஜியாங் குறுக்க பூந்து உனக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. 2 அடி தள்ளி உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஜியாங் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓகேவா இப்ப நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு பாசமா சொல்றாங்க. மனசு மாறிடுச்சு போல. ஹீரோயின் வந்து அங்க ரூம்ல குளிக்கலான்னு போகும்போது அங்க வாட்டர் வரவே இல்லை. அதை வந்து ஒரு ஸ்டாஃப்ட கேட்கும்போது அப்படியே அவங்களுக்கு வாட்டர் வரலையா, வாங்க நான் உங்களை ஒரு வேற ரூமுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. ஹீரோயினும் அங்க குளிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்டாஃப் என்னன்னா அந்த ரூம் பூட்டிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடா. இது எல்லாமே லில்லியோட வேலை தான் போல. ஹீரோயினுக்கு இருட்டில் இருக்கும்போது ரொம்ப பயமாகிடுது. அப்படியே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இங்க ஜியாங் வந்து இப்பதான் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். எங்க ஹீரோயினை கிளம்பின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோவுக்கும் தெரியல. 2 பேரும் போய் ரிசப்ஷன்ல கேட்கும்போது எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்ல 2 பேரும் எல்லா ரூம்லயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எல்லா ரூம்லையும் தேடிட்டு ஹீரோயின் இருக்கிற ரூமையும் கண்டுபிடிச்சிடாரு. ஹீரோயின் மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு அவங்கள ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அங்க வந்து ஹீரோயினுக்கு டேப்லெட் கொடுக்கலான்னு வரும்போது ஜியாங் வந்து தடுக்கிறான். ஹீரோவும் எதுக்காக இப்ப தடுக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல இந்த டேப்லெட்லாம் அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லும்போது ஏன் கொடுக்க கூடாது, எல்லா டேப்லெட்டுமே கொடுக்கலான்னு சொல்ல இல்ல அவ பிரெக்னெண்டா இருக்கா அவளுக்கு டேப்லெட் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோக்கு வந்து இங்க ஷாக் ஆகுது. அப்போ அவ வந்து அபார்ஷன் பண்ணலையான்னு கேட்க இல்ல அந்த குழந்தை அவளுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டாங்கும்போது இங்க ஹீரோக்கு வந்து மனசே உடஞ்சு போயிடுது. அந்த டேப்லெட்டை தூக்கி போட்டு அவர் வெளியில போயிடாரு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ எங்க அவர் தானே என்ன தூக்கிட்டு வந்தான்னு கேட்கும்போது அப்ப ஜியாங் வந்து நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, அது சொன்ன பிறகு அவன் கோவத்துல போயிட்டான்னு சொல்ல அப்ப ஹீரோயின் வந்து அப்போ அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானாங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வராரு. நீ ஒன்னும் நினைக்கிற மாதிரிலாம் நான் எங்கேயும் போல, உனக்கான டேப்லெட் வாங்க தான் போனேன், டே நீ கொஞ்சம் நகரு கொஞ்சம் இடத்த கொடுத்தா மரத்தை பிடிப்பியன்னு சொல்லிட்டு ஜியாங்க நவத்தி விட்டுட்டு இங்க பாரு இது யாரோட குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், உன்னோட பாசம் இருந்தா போதும், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அந்த ஹீரோ வந்து வெளியில போயிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. அங்க பார்த்தா ஹீரோயினை காணும். எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இந்த லில்லி வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா. அதாவது கிளைமேக்ஸ்னா கிட்னாப் சீன் இல்லாம இருக்குமா அந்த சீனு தான். இங்க லில்லி வந்து உன்னால தான் ஹீரோயினை காதலிக்க மாட்டான், நீ மட்டும் செத்து போயிட்டினா அவன் என்ன கல்யாணம் படிப்பான்னு சொல்லி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து நீ ரொம்ப தப்பு பண்ற, இது உனக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்ல ஆனா அவ கேட்க மாட்டா. ஆனா ஹீரோ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துறாரு. லில்லி நீ ரொம்ப தப்பு பண்ற, ஹீரோயினை விட்டுடுன்னு சொல்ல இல்ல நான் இவளை விட மாட்டேன், இவளை நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து லில்லி கையில இருக்கிற கத்தியை புடுங்கலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க 2 பேருக்குள்ள சண்டையாகி ஹீரோயினை கிழிக்கிற மாதிரி வருது கத்தி. அதை வந்து ஹீரோ தடுத்து அவர் மேல வாங்கிக்கிறாரு. அவர் கழுத்துல நல்லா கிளிப்பட்டுடுது. அவங்க ஜியாங் வந்து போலீஸை கூட்டிட்டு வந்துடுறான். பிறகு வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹீரோ கண்ணு முழிக்கும் போது ஹீரோனோட அப்பா தம்பி எல்லாருமே சுத்தி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ என்ன நடக்குது இங்கன்னு கேட்கும்போது அப்ப எல்லா உண்மைகளையும் சொல்லும்போது அப்ப மிஸ்டர் ஹூ உன்னோட தம்பியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அதுக்கு ஆமான்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப உன் வயிற்றுல உள்ள குழந்தை என்னோட குழந்தை, ஏன் நான் அப்பா ஆக போறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட தம்பிக்காரன் கிட்டையும் சாரி நான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஜியாங் சொல்றான் என்னோட தேவதையே உன்கிட்ட கொடுக்குறேன், நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல அப்படியே எல்லாரும் சிரிக்கிறதோட இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.